அக்ஷய திருதியை நாளில் தங்கம் மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. க்ஷயம் அப்படின்னா குறைவு, அக்ஷயம் அப்படின்னா எப்பொழுதும் குறையாத அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பலன்கள் எப்பொழுதுமே குறையாத புண்ணிய பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு அர்த்தம். இந்த நாளில் தங்கம் மட்டும் வாங்கிறத விட்டுட்டு நம்ம இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான 4 விஷயங்கள் என்ன அப்படின்னா ஸ்நானம், தானம், பூஜை, ஜபம். அதுக்கு தான் இந்த நாள் அக்ஷய திருதியை நாள். இந்த நாளில் நம்மளால் நீர்நிலைகளில் போய் நீராட முடியலை அப்படின்னாலும் வீட்டிலேயே கங்கா, காவேரி, யமுனா அப்படிங்கிற புண்ணிய நதிகளையெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு நீராடினோம் அப்படின்னாலே நமக்கு புண்ணிய நதிகளிலே நீராடிய பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் இந்த அக்ஷய திருதியை திருநாள். இரண்டாவதாக, இந்த நாளிலே செய்யப்படுகின்ற தானம் அளவில்லாத புண்ணியத்தை தரும். சிறிய தானம் கூட பித்ருதோஷம், தெய்வ அருள் குறைவு, நவகிரக தோஷங்களையெல்லாம் நீக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. சரி, என்னென்ன பொருட்களை தானமாக வழங்கலாம்? அரிசி, பாசிப்பருப்பு, பழங்கள், பூக்கள், தாமிரம், வெள்ளி பாத்திரங்கள், உடைகள், தண்ணீர் நிரப்பிய குடம், குடை, விசிறி, நெய், சர்க்கரை, உப்பு, இது எல்லாத்தையுமே தானமாக வழங்கலாம். தானம் அப்படின்னா எப்பொழுதுமே ஏழைகளுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு வழங்குவது தான் தானம். நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு அதை தானம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அடுத்ததாக பூஜை. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பூஜைக்கு பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு பெற்றுத்தரும். அடுத்ததாக ஜபம். இந்த நாளில் ஏதாவது ஒரு மந்திரத்தை நாம் இத்தனை தடவை நாம் பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு மந்திரத்தை ஜபம் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த மந்திரத்திற்குரிய பலன்களை பெற்றுத்தரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. குலதேவதா, இஷ்ட தேவதா பூஜையை இந்த நாளில் பண்ணுறது மிக மிக சிறப்பு. சரி, என்னென்ன மந்திரங்களை ஜபம் செய்யலாம் அப்படின்னா இந்த நாளில் ஸ்ரீசுக்தம் பாராயணம் பண்ணுறது மிகச்சிறப்பு. ஸ்ரீசுக்தம், கனகதாரா ஸ்தோத்திரம், மகாலட்சுமி அஷ்டகம், இதையெல்லாம் பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு. எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் ஒரே மந்திரத்தை தேர்ந்தெடுத்து முழுமையாக உச்சரிப்பு சுத்தமாக நீங்கள் பாராயணம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும்.